ஹலோ டாக்டரில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உடல் உறுப்பு தான தினம், அதாவது ஆகஸ்ட் 13 அன்னைக்கு நம்ம வந்து கடைபிடிச்சோம் இல்லையா, அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக டாக்டர் ராஜீவலோச்சனா அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டருக்கு ஒரு சூப்பரான வணக்கம் சொல்லிடலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கவிதா. ஹவ் ஆர் யூ? சூப்பராக இருக்கேன், ஃபைன் டாக்டர். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு வந்து நம்ம பேச போகிறோம். அதை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து நான் கேட்க போகிறேன் வரிசையாக. டாக்டர், நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக வந்து நான் கேட்குறேன் வந்து, இப்போ ஜக் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இது த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் கேம்பெயின் ஃபார் ஆர்கன் டொனேஷன். ஸோ இட்ஸ் பீன் லான்ச்ட் ஆகஸ்ட் 13 இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் அலாங் சைட் நோட்டோனா நம்ம நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷனோட ஆர்கனைசேஷன் அது. ஓகே. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்லோகனை அண்ட் ப்ளஸ் இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன இம்பார்ட்டன்ஸ்னால், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மீனிங் ஹார்ட்டு, கிட்னி, லங்கு, லிவர், எல்லா ஆர்கனோட எண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளமில் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ளஸ் அவங்களோட லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் அது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ், த பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆர்கன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால நம்மளுக்கு லைஃப் சேவிங் ப்ராசஸாக ஒரு மகாதானன்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அங்தான்னா நம்ம ஆர்கனோட டொனேஷன். எந்த ஆர்கன் டொனேட் பண்ணாலும், ஹார்ட் இருக்கட்டும், லங் இருக்கட்டும், கிட்னி இருக்கட்டும், பேங்க்ரியாஸ் இருக்கட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கட்டும், டிஷ்யூஸ் லைக் கார்னியா, ஐ டொனேஷன் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் காமனாக கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளட் டொனேஷன், இது எல்லாமே ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டொனேஷன். ஸோ நம்ம ஒரு சேவிங் லைஃப்ஸ் அண்ட் வி ஆர் ஆக்சுவலி helping so many people in this way. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் நம்ம இந்தியன் மக்களை ஆர்கன் டொனேஷனுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எப்போ சப்போஸ் நம்மளுக்கு எதானா ஆச்சு ஆர் பிரெயின் டெத் ஆகுது டியூ டு எனி ரீசன், நம்ம ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு பிளெட்ஜ் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஜுக் அபியான் ப்ரோக்ராம் ஹஸ் பீன் லான்ச். இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாமா அந்த பிளெட்ஜிங்? எஸ். ஸோ எனி இப்போ நோட்டோ நான் சொன்னேன்ல, NOTTO, இந்த NOTTO, ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆதார் ஐடி வச்சு உங்கள் ஃபோன் நம்பருக்கே OTP வரும். ஸோ அந்த இதுவரையே நம்ம ஒரு 5 minutes டைமில் நம்ம பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லை, நம்ம ரீஜனல் சென்டர்ஸ் அது எல்லாமே நோட்டோக்கு கனெக்டட் தான். ஸோ நம்ம டிரான்ஸ்டானன், நம்ம தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டானன் ஒரு வெப்சைட் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சொல்ல முடியுமா தெளிவாக நேயர்களுக்காக? ஸோ நம்ம நோட்டோ வெப்சைட், NOTTO வெப்சைட்டில் பிளெட்ஜ் யுவர் ஆர்கன்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஆதார் ஐடி போட்டுட்டு நம்ம டெலிஃபோனுக்கு OTP வரும். அதை வச்சு நம்ம பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம என்னென்ன ஆர்கன்ஸ் நம்ம டொனேட் பண்ணுறோன்னு நம்ம பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டொனேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன், டைம் வரைச்சேன், டொனேட்னா இன்னிக்கே இல்லை, எப்போ நம்ம டைம் வரைச்ச ஐஸா, கிட்னியா, லிவரா, பேங்க்ரியாஸா, ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு we can pledge. ஸோ அது நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம டிரான்ஸ்டான், TRANSTAN டிரான்ஸ்டான் வெப்சைட் இருக்குது. அது நம்ம தமிழ்நாடோட ரீஜனல் ஆர்கன் டொனேஷன் வெப்சைட். ஓகே. ஸோ அங்கேயும் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்தியாவில் உறுப்பு தானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? ஸோ தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் ஆர்கன் டொனேஷன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன் டிசீஸ்டு டோனர், அதான் நம்ம ஒரு மனிதன் பிரெயின் டெட் ஆனப்புறம் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுல தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். நம்ம தான் இந்த கவர்மெண்டல் ரூல்ஸ் எல்லாமே நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் நம்மளை பார்த்து நிறைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ரூல்ஸை. ஓகே. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா we've got the award for the maximum number of deceased donation, 260+ donations in Tamil Nadu alone. சூப்பர் நைஸ் டாக்டர். நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஷூர். முதல் நேயர், வணக்கம். மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம். வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க. முதல் கேள்வி, நம்ம ஆர்கனை டொனேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா
அந்த ஆர்கனை டொனேட் ஆன்லைன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. இது இவ்வளவு வயதுக்கு மேலதான் டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு கிரைட்டீரியா அப்படிங்கிறது இருக்கா? இந்த சென்ஸ் அதை பிளட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கா? அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த ஆர்கன் டொனேட் பண்ணும் பொழுது ஒருவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்கின் அப்படிங்கறது எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கறத பொதுவாக பண்ணறதுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எவ்வளவு நேரம் அப்படிங்கறதுக்குள்ள அவங்க ரிமூவ் பண்ணறது நல்லது. ஸோ தட் இந்த விஷயம் இவங்க ஒருத்தவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் நபர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தகவல் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல மேம்? அதனால கேட்குறேன் இந்த கொஸ்டின். தேங்க்யூ மேம் ஃபார் வெரி அப்ரோப்ரியேட் நல்ல கொஸ்டின்ஸ் ரெண்டுமே. ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்றும் இல்லை மேம். எப்போ வேணாலும் நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைமில் நம்ம இருக்கிற ஸ்டேட் ஆஃப் ஆர்கன், அதோட கண்டிஷன் அண்ட் எந்த ஆர்கன் டொனேட் பண்ண முடியும், ஸோ இந்த டெசிஷன் மட்டும் டாக்டர்ஸ் எடுத்துப்பாங்க. பட் ஆர்கன் டொனேட் பண்ணுற பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கார்னியா இதெல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப வருஷத்துக்கே நம்ம டொனேட் பண்ணலாம். ஏஜ் ஆனப்புறம் ஈவன் கிட்னிஸ் கூட நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் மீனிங் சிறுநீரக டாக்டர். ஸோ கிட்னிஸும் பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா ஒன்றும் இல்லை. கிட்னி ஓரளவுக்கு நல்ல ஃபங்க்ஷனிங்காக இருக்குது அண்ட் ஓரளவுக்கு க்ரைட்டீரியா மீட் பண்ணி தான் நாங்கள் ஜென்ரலி நோ சொல்ல மாட்டோம். ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. நான் இந்த செகண்ட் கொஸ்டின் ஜென்ரலி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆர்கனுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் நீங்கள் பர்டிகுலராக கேட்டதுனால அரவுண்ட் 6 hours ஃப்ரம் த டைம் ஆஃப் டெக்ளரேஷன் ஆஃப் த ஆஃப் டேக்கிங் த டிஷ்யூ. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்னி அப் டு 48 hours, லிவர் எல்லாமே 6 to 8 hours, ஹார்ட் 4 hours. இந்த மாதிரி எவ்ரி டிஷ்யூக்கு வேறு வேறு டைமிங் இருக்கும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் ஒருத்தர் நீதாவது யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுங்க சார்? ராயப்பேட்டை வெங்கட் மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார். வணக்கம் டாக்டர். ஹலோ சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வெங்கட்டன் பேசுகிறேன். முதல்ல உறுப்பு தின வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி அந்த துண்டு வந்து இன்னும் சிறக்கணும், இன்னும் நிறைய விழிப்புணர்வு வந்து மக்கள் தானா இன்னும் முன் வரணுன்றதுதான் எங்களோட இந்த ஒளிபரப்பு மூலியமா மக்களோட தெரிஞ்சு கோஆப்ரேட் பண்ண வேண்டியது விஷயம். ஒண்ணு, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 4 பேர் நாங்க வந்து எல்டர்ஸ்க்கு அதாவது கை டொனேட் பண்ணி இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை. 8 பேர் பாத்துட்டு இருக்காங்க, 4 பேரோட ஐஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2-3 இடத்துல கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஜிஹெச்சி, ஓமந்தூரார் அண்ட் செங்கல்பட்டு ஜிஹெச்சில் அந்த டிபார்ட்மெண்ட்டோட எனக்கு இங்கே யார் யார் இது மாதிரி இருக்காங்களோ அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த ரிலேட்டிவ் கிட்ட பேசுறது, இது மாதிரி டிக்ளேர்ட் டெத்து 48 hours தான் அது வந்து வேலிடு, அந்த வென்டிலேட்டர் எடுத்துட்டா போயிடும், அதுக்குள்ள இது பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஐ எம் ஆல்சோ டூயிங் பேரலல் சப்போர்ட் ஆக்ஷன் டு தெம். எனக்கு இது இன்னும் நல்லா சிறப்பாக வரணுன்றது வாழ்த்துக்கள். மிஸ்டர் வெங்கட், தட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹியர். நீங்கள் ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள். உங்கள் ஃபேமிலியிலே எவ்வளோ பேர் இந்த கார்னியா டொனேஷனால் விஷன் வந்திருக்குன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கிராட்டிஃபைங் நியூஸ் இதெல்லாம். ஸோ இப்படியே நீங்கள் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் குட் ஒர்க் அண்ட் சப்போர்ட் திஸ் ப்ராசஸ். ஓகே டாக்டர். அடுத்த நேரம் இருக்கான இணைப்பில் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க சார். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுகிறேம்மா. டாக்டர் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கம் சார். எனக்கு 68 வயசு ஆகுதும்மா. தலை முதல் கால் பாத வரை நோய்கள் அவஸ்தைப்பட்டுன்னு வேதனைப்பட்டுன்னு ஒவ்வொரு நாளும் படுக்கையில் தான் இருக்கேன் நான். எனக்கு வாழவே பிடிக்கல, இருந்தாலும் உயிர் போய் ஆகணுமே, அது இயற்கையாக தானே போனோம், அதான் அமைதியாக இருக்கேன். நான் இறந்த பிறகு என் உடம்பை தானமாக கொடுத்துலான்னு இருக்கேம்மா. அது எப்படி செய்யணும் சொல்லுங்கம்மா. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஸோ ஹோல் பாடி டொனேஷன்ன்றது பண்ணலாம் சார். நீங்கள் உங்கள் நியரஸ்ட் மெடிக்கல் காலேஜ் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட யாரானா ஒருத்தர் விட்னஸ் வேணும் அதுக்கு. ஸோ 2 பேருமே சைன் பண்ணிவிட்டு உங்கள் விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு கிளியராக சொல்லணும் சார்.
ஸோ இது ஆமா, நீங்கள் ஒரு விருப்பப்படுறது ஒரு பெரிய விஷயம் இது. நிறைய பேர் இது ரொம்ப தயங்குவாங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறதே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி கிரேட் திங் சார். தேங்க்யூ. சரிம்மா. தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம். ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். ஆஃப் பண்ணிட்டேன். டாக்டர் வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமல் பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இப்போ பெரும்பாலும் மூளைச்சாவு ஏற்பட்டால் இங்க டொனேஷன்லாம் பண்றாங்க. இந்த மூளைச்சாவுன்னா அது என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஏன்னா இப்போ மூளைச்சாவு ஏற்படும் போது இவங்க வந்து அவ்வளவுதான் வாழ்வது இது, இவங்க டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்க. தேங்க்யூ சார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். நிறைய பேருக்கு பிரெயின் டெத்னா மூளைச்சாவுனா என்னன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் டெத் இருக்குது சார். ஒன்று என்னென்னா நம்ம ஹார்ட் ஸ்டாப் ஆகுது. ஸோ அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம ஹார்ட்டு கம்ப்ளீட்டாக நிறந்ததுன்னா நம்ம டெத் ஆகிட்டோன்னு நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ மூளைச்சாவுன்றது பிரெயின் டெத். அப்படி என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய மூளைக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது, இல்லைனா ப்ளீடிங் ஆச்சு, இல்லைனா ஸ்ட்ரோக் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் என்ன ஆகும், பிரெயினோட ஃபங்க்ஷன் எல்லாமே நின்றுடும். இது பேர் பிரெயின் ஸ்டெம். ஸோ பார்ட் ஆஃப் பிரெயின் ஸ்டெம்ன்றது பிரெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். என்னென்னா நம்ம ப்ரீதிங், நம்ம ஹார்ட் ரேட், நம்ம ஹார்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா அந்த பிரெயின் ஸ்டெம். ஸோ அது ஃபுல்லாக டெத் ஆனப்புறம் நம்ம ஆக்சுவலி ஜஸ்ட் வென்டிலேட்டரில் இல்லை, சப்போர்ட் சிஸ்டமில் தான் இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அது ரியல், நம்ம அதை எடுத்துட்டோம்னா நம்ம ஹார்ட்டும் ஸ்டாப் ஆகிடும். ஈவன் நம்ம எடுக்கலைனாலும் ஒரு 48 ஹவர்ஸில் பிரெயினோட ஸ்டெம் கம்ப்ளீட்டாக டெத் ஆனப்புறம் ஒரு 1 day to 2 daysக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனும் நின்றுடும். ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம ஆர்கன்ஸ், தட் இஸ் ஹார்ட்டு, லங்கு, கிட்னி, லிவர், அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபங்க்ஷனிங்காக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம டொனேட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் முடியும். ஸோ ஆக்சுவலி பேஷண்ட் இஸ் நாட் அலைவ். தோ அந்த ப்ரீதிங்கு பார்க்க ப்ரீதிங் இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அவங்க வென்டிலேட்டரில் இருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா கம்ப்ளீட்டாக டெத் ஆனப்புறம் அதை பிரெயின் டெத்துன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அது ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், நியூராலஜிஸ்ட்டு, எல்லாருமே இன்டென்சிவிஸ்ட், மீனிங் அந்த ஐசியூ டாக்டர், இவங்கெல்லாம் பார்த்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ க்ரைட்டீரியா டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக பண்ணி 6 ஹவர்ஸ்க்கு 2 times பண்ணி பார்ப்பாங்க நிஜமாகவே இல்லையா இருக்கான்னு. ஸோ பிரெயின் டெத் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் ஆனப்புறம் தான் நம்ம ஆர்கன்ஸை எடுக்க முடியும். ஓகே டாக்டர், அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ. ஹலோம்மா, டாக்டர் பேசலாமா? நான் ஆவடியிலிருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். ஓகே சார், பேசுங்க சார். ஹலோ. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் மிஸ்டர் கிருஷ்ணன். டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். இது என் மிஸ்ஸஸோட கண்ணு 2ஐயும் கொடுத்துட்டேன் டாக்டர் 2017. வெரி குட் சார், வெரி குட், வெரி குட், வெரி குட் டு ஹியர். நான் 2010 பத்திரம் மூலியமா எழுதி வச்சுட்டேன் பாடியை. அது இப்போ வேல்யூவா இல்லை அது வேற எடுக்கணுமா? ஜென்ரலி வேலிட் சார். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ வேலிடு. உங்கள்கிட்ட அந்த ஃபார்ம் இருந்தால், ஆமாம் சார், உங்கள்கிட்ட அந்த ஃபார்ம் இருந்தால் ஒரு தடவை நீங்கள் எங்கே எழுதி வச்சுருக்கீங்களோ ஒரு தடவை போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓஹோ, இல்லை நாகர்கோவில் எழுதி வச்சது 2010. அப்போ தான் 20 ரூபா பத்திரத்தில் தானே எடுக்கணும். அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். அது போதுமா? ஏன்னா இப்போ 76 வயசு ஆகுது, 77. ஓகே. ஸோ பையன் கொடுத்தா போதுமா? ஸோ ஹோல் பாடி டொனேஷன் பண்ணுறதுக்கு சார் நீங்கள் ஜென்ரலி ஒரு ஃபார்ம் இஸ் அவைலபிள். எல்லா மெடிக்கல் காலேஜில் ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும் சார். சரி. ஸோ அந்த ஃபார்ம் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு விட்னஸ் சைன் வேணும் சார் அதுக்கு. ஓஹோ, அது நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். ஓ, ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். எஸ் சார், எஸ் சார். அண்ட் உங்கள் விஷஸை உங்கள் ஃபேமிலிக்கும் சொல்லி வைக்கணும். இல்லை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதுதான். பட் அது செல்லுபடி ஆகாது இல்லையா? இல்லை சார், இல்லை சார், அது மட்டும் போராது. அதுக்கப்புறமும் அவங்க பண்ணலாம். பட் திஸ் இஸ் பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட். ஓய், தேங்க்யூ, தேங்க்யூ. ஷோர் சார். நன்றி சார். ஓய். ஓகே டாக்டர், அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உறுப்பு தானத்துக்கும் திசு தானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இது ரெண்டையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர்.
ஸோ உறுப்புனா லைக் பேசிக்லி ஆர்கன்ஸ், சாலிட் ஆர்கன்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட், ஓகே, ஹிருதயம், லங்ஸ், நுரையீரல், 2 நுரையீரல் இல்லைனா 1 நுரையீரல், அப்புறம் கிட்னி, சிறுநீரகம், லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்பு தானம். ஓகே. டிஷ்யூனா கார்னியா, அதுதான் இப்போ ஐ பற்றி நிறைய பேர் இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஐ டொனேஷன், அப்புறம் ஸ்கின் டொனேஷன், அப்புறம் ஹார்ட் வேல்வ்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு சம்டைம்ஸ் ஹார்ட்டை டொனேட் பண்ண முடியாது, ரொம்ப ஓல்டாக இருப்பாங்க, ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹார்ட்டோட வேல்வ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது அப்படியே நம்ம போன், அந்த டிஷ்யூ, லிகமெண்ட்ஸு, அந்த ஏரியாலாம் நம்ம நிறைய பேருக்கு இந்த தேய்மானெல்லாம் இருக்குச்சு, அவங்க அந்த டிஷ்யூவை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிஷ்யூன்னு சொல்கிறது. ஓகே ஓகே. இதுதான் டிஃப்ரென்ஸ். இது எந்த டைமில் திசு தானம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது டாக்டர்? ஸோ ஐக்கு சப்போஸ் கார்னியல் இஷ்யூஸ், பிளைண்ட்னஸ், ஸோ இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவங்க ஆஃப்தல்மாலஜிஸ்ட் எது அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் கார்னியல் டொனேஷன் பண்ணலாம், கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ தட் வில் கிவ் தம் விஷன், விச் இஸ் அ பிக் திங். ஓகே ஓகே ஓகே. சிமிலர்லி ஸ்கின், இந்த பேர்ன்ஸ் எல்லாம் ஆகும்ல, சிவியரான பேர்ன்ஸ் ஆர் ஆசிட் விக்டம்ஸ், இவங்களுக்கெல்லாம் டெம்பரரியாக ஸ்கின்னே இருக்காது அவங்களுக்கு. நம்ம ஸ்கின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு ஸ்கின் போடுவாங்க. ஸோ ஸ்கின் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின் எடுக்குச்சு ஸ்கின் பேங்க்ஸில் வைப்போம். யாருக்கு தேவைப்படுறதோ அதை யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ நாள் அந்த பேங்க்ல வச்சிருக்கலாம்? நிறைய நாளுக்கு வைப்பாங்க. நிறைய நாளுக்கு வைப்பாங்க. ஓகே டாக்டர். நேஷில் ஒரு நேயர் இருக்கார், யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, இணைப்பில் இருக்கீங்க சார், பேசலாம். வணக்கம் மேடம், பட்டாபுரம்ல இருந்து ராதாகர். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நான் யாருமே இல்லை மேடம், நான் தனியாக தான் இருக்கிறேன். இருந்த 2 தம்பி இறந்துட்டாங்க. இப்போ நான் உடல் வந்து இறந்த பிறகு தானம் பண்ணணும்னா எப்படிங்க மேடம்? நீங்கள் பிஸ்னஸ்ல உங்களுக்கு கூட ஆளை கூட்டின்னு கொண்டு வந்துருங்க, தான் பண்ண முடியும். ஸோ விட்னஸ் யாரை வேணாலும் இருக்கிறாங்க சார். உங்கள் நேபர் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், யாரன்னா ஒருத்தர் சைன் பண்ணால் போதும் சார். சரிங்க மேடம். நான் இறந்த தகவல் கொடுக்கறதுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல? எஸ் சார். யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், ஓரளவுக்கு க்ளோஸ் அண்ட் உங்களுக்கு யார் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி வச்சிங்கன்னா ஜென்ரலி அவங்க சொன்னாலே போதும் சார். சரிங்க மேடம். எல்லாம் மெடிக்கல் காலேஜில் தான் பண்ணுங்களா? எஸ் சார், மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்கும். ஸோ ஜென்ரலி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வச்சுட்டு அவர்கிட்டயும் ஒரு கொடுத்து வச்சிங்கன்னா இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கணுமா எப்படிங்களா? இல்லை சார், அந்த ஃபார்ம் கொண்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டயே வச்சுக்கணும் சார். சரிங்க மேடம். சரி, அப்போ அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடுங்களா? சரி. ஆமாம் சார், அது ஜென்ரலி ரெஜிஸ்டர்ன்னு இல்லை. இது மெயினாக நம்ம இது பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலி ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நோட்டோ வெப்சைட்லேருந்து. பட் இது உங்களுக்கு இப்போ ஃபார்மும் கிடைக்கும். ஸோ அது ஈஸியாக பண்ணலாம் நீங்கள். சரிங்க. அதுக்கு என்ன மேடம், அதுக்கு அந்த இதுக்கு ஆன்லைனில் சொன்னீங்களா, அதுக்கு ஏதாவது இருக்கா? ஆமாம் சார், அதுக்கு NOTTO நோட்டோ வெப்சைட்டுன்னு இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் நோட்டோ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாலே ஃப்ரண்ட்டிலே இருக்குது சார், பிளெட்ஜ் மை ஆர்கன்ஸ்னு. ஸோ நீங்கள் அது ஜஸ்ட் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பண்ணலாம் சார், எது உங்களுக்கு வேணும். நன்றி சார், நன்றி. 3:33 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் வந்து இணைஞ்சிருக்கோம். ஸோ நேயர்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னணிப்பை போட்டு 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 044 அப்படிங்கிற முன்னணிப்பை போட்டு 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். நேஷில் ஒரு நேயர் இருக்கார் டாக்டர், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் குமார் பேசுறேன் மேடம், ரெடியிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து. பேசுங்க சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உறுப்பு தானம்ன்றது, நம்ம உறுப்பு தானம் கொடுத்த பிறகு நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா பாதி பலம் போயிடுன்றாங்க மேடம். அது வந்து உண்மையா எப்படின்னா அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேடம். ஸோ உறுப்பு தானம் கொடுத்தாலும் அதாவது வந்து நமக்கு இருக்கிற பலம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்றாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம். ஸோ உறுப்பு தானம் 2 விதத்தில் பண்ணலாம் சார். நம்ம அலைவாக இருக்குச்சே, நம்ம இருக்குச்சியே உறுப்பு தானம் சம் ஆர்கன்ஸ் பண்ணலாம், கிட்னி மாதிரி. ஸோ சிறுநீரகத்தை நம்மளுக்கு 2 சிறுநீரகம் இருக்குது. ஸோ ஒரு சிறுநீரகம் கொடுக்கலாம். லிவரோட ஒரு சின்ன பாட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைவாக இருக்குச்சே, நம்ம இருக்குச்சியே நம்ம இந்த ஆர்கன்ஸை கொடுக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஜென்ரலி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு பண்ணிவிட்டு
நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா தான் இந்த உறுப்பு தானம் பண்ணுவோம், கிட்னி இல்லைனா லிவர். ஸோ ஜென்ரலி அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்ஸ்லாம் நல்லா தான் சார் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பாடி வீக் ஆகிற மாதிரி ஒரு பேஷண்ட்டே எடுக்க மாட்டாங்க டாக்டர். ஸோ இறந்தப்புறம் 2 கிட்னி, ஒரு லிவர் ப்ளஸ் பேங்க்ரியா, ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் ஒன்றும் பாடி டிஸ்ஃபிகர் ஆகிற மாதிரிலாம் இருக்காது சார். ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி கேர்ஃபுல்லி தான் சர்ஜன்ஸ் சர்ஜரியை பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஓகே சார், நன்றி சார். டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுக்கு உறுப்பு தானம் வந்து பண்ணுறது நடந்திருக்கா? அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ குழந்தைங்களுக்கு எஸ் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்க. குழந்தைங்களே ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க எஸ்பெஷலி ஆல் ஓவர் இந்தியா பிரெயின் டெத் டியூ டு எனி ரீசன் ஆகச்ச அவங்களோட கிட்னி, லிவர், ஹார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி சிறுநீரகமே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு சிறுநீரக ப்ராப்ளம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஆமாம், நிறைய ஜெனட்டிக்ல பாரம்பரியமாக வர ப்ராப்ளம்ஸ். சம்டைம்ஸ் ஒரு கிட்னியோட பார்னாக இருப்பாங்க, இல்லைன்னா கிட்னி இல்லாத பார்ன் சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். ஓகே ஓகே. ஸோ ஒரு அளவுக்கு வெயிட் வந்தப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பசங்க நம்ம அடல்ட்லேருந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஜென்ரலி இந்த ஒரு குழந்தை கொடுக்குச்சு. ஸோ அவங்கள ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக், தட் இஸ் கிட்னி சின்ன குழந்தைங்க இறந்து போய் அவங்க அங்கே தானும் பண்ணுச்சு, அது சில்ட்ரனுக்கே போகும். ஸோ தட் அந்த சைஸ் மிஸ்மேட்ச் இல்லாத இருக்கிறது. அதுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்து பண்ணணுமா இல்லை? ஸோ இல்லை மேம். ஸோ பிரெயின் டெத்துக்கு அனுப்புகிறோம் டொனேஷன் ஏஜ், தெர் இஸ் நோ ஏஜ் க்ரைட்டீரியா. நோ ஏஜ். அஃப்கோர்ஸ் லிவிங் டொனேஷன் அதுக்கு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டொனேட் பண்ண முடியும். ஓகே. அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறாங்களா? ஸோ பிறந்த குழந்தைகளுக்கு உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டாங்க, கிட்னி எஸ்பெஷலி. பட் லிவர் எல்லாம் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப சிக்காக இருப்பாங்க, லிவர் ப்ராப்ளம்லாம் இருக்குச்சு. ஓகே. ஸோ லிவர், கிட்னி, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய சில்ட்ரனுக்கு என் ஸ்டேஜ் ஆர்கன் ப்ராப்ளம்ஸ் இருக்குச்சு, டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அன் ஆப்ஷன் பிறந்த குழந்தைங்களுக்கே. எஸ். ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் டாக்டர்? இந்த மாதிரி உறுப்பு தானங்களை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குதா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி? ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூ இருக்குச்சு, மீனிங் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் இருக்குச்சு. ஜென்ரலி பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அவேராக இருக்கும், இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு அவங்க டாக்டர் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்போ பிரெயின் டெத் ஆகிற சில்ட்ரனுக்கு சடனாக பிரெயின் டெத் ஆகிற சில்ட்ரன் அவங்க ஆர்கன் டொனேஷன் பண்ணோன்னா ஜென்ரலி அவங்களுக்கு இப்போ ஆப்வியஸ்லி அவேர்னஸ் இன்க்ரீஸ் டெஃபினட்டாக ஆயிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா 100s and 200s இருந்த டிசீஸ் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் ஆர் எவ்ரி டிரான்ஸ்பிளான்ட் இப்போ 3000க்கு மேலே ஆயிருக்கு 2025. ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் quite a big jump. ஒரு 10 yearsல the whole landscape has changed. But and I hope that through this Jug Jug program, Abhiyan program, it increases even more. ஓகே டாக்டர், சூப்பர் டாக்டர். இப்போது எனக்கு ஒரு டவுட்டு, ஏஜ் க்ரைட்டீரியா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்து உறுப்பு தேவைப்படுது, அப்போது ஒரு குழந்தையோட உறுப்பு இருக்குன்னா அதை வந்து பெரியவங்களுக்கு பொறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ஜென்ரலி ஆஸ் மச் as பாசிபிள் அதே ஏஜ் குரூப்பு இல்லைனா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்லேயே இருக்கிற பேஷண்ட்ஸையே பார்ப்பாங்க. அதுக்கு மீறி அந்த பேஷண்ட் குரூப்பில் இல்லைன்னா ஜென்ரலி அது சைஸ் மேட்ச் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு குட்டி கிட்னி ஒரு பெரிய அடல்ட்டுக்கு கொடுக்கறது கஷ்டம். ஸோ சம்டைம்ஸ் 2 கிட்னியும் அந்த அடல்ட்டில் வைப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு. பட் ஜென்ரலி ஆஸ் மச் as பாசிபிள் சின்ன குழந்தைகளுக்கே கொடுக்கறது பார்ப்பாங்க. ஏன்னா அடல்ட் ஆர்கன் திருப்பி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், சைஸ் மிஸ் மேட்ச்லாம் இருக்கும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்கார், யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கேகே நகர்லேருந்து ஒரு தாத்தா பேசுகிறேன். 90 வயசு தான் ஆயிடுச்சு. ஓகே. ஐ வாஸ் ஃபார்மர்லி ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர். ஓகே, சூப்பர் சார். இப்போ சுகர்னால இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து நான் குழந்தைகளுக்கு பாடஞ்சொல்லி கொடுத்ததோட என்னுடைய பாடியை
மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு பயன்படணும்னு விரும்புறேன். ஓகே. அதுக்கு என்ன செய்யணும்? ஸோ இன்னைக்கு இட்ஸ் பீன் ஓவர்வெல்மிங் தட் ஸோ மெனி பேஷண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங். அண்ட் சார் வணக்கம் சார், நீங்கள் 90 இயர்ஸில் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்களை இதை கேட்குறது ஒரு கிரேட்டான விஷயம். ஸோ சார், ஒரு ஃபார்ம் இஸ் அவைலபிள் சார். நியரஸ்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஃபார்ம் வாங்கிக்கலாம், பாடி டொனேஷன் ஃபார்மு. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேட்டிவ் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட் யாரன்னா ஒரு விட்னஸ் சைன் பண்ணால் போகிறோம். அண்ட் உங்கள் விஷயம் எல்லாருக்கும் சொல்லி வைங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹோல் பாடி டொனேஷன் அந்த மெடிக்கல் காலேஜ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிற பர்பஸஸ்க்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைக் இதை வச்சுட்டு அவங்க எப்போ தேவையோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க சார். அந்த ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணலாம். இப்ப அனாட்டமிக்கா கட் பண்ற சமயத்துல எஸ் சார், இந்த பாடியில் இருக்க சில பார்ட் யூஸ் பண்ண முடியும்னா பண்ணலாமா? ஸோ ஜென்ரலி அனாட்டமியில் கற்றுக்கச்சா சார் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க சார் எந்த பாட்டும். இல்லை இருக்கிற வெயின் ஆர்ட்ரி அதுதான் டீச் பண்ணுவாங்க. சரி, யா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, வந்து அவர் வாழும்போதும் சேவை செஞ்சுட்டு இறந்த பிறகும் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அடுத்தது வந்து டாக்டர், இப்போ வந்து நம்ம 2 உறுப்புகள் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தானம் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ நுரையீரலை வந்து தானம் பண்ண முடியுமா? ஒரு நுரையீரலை வந்து ஒருத்தருக்கு தானம் பண்ண முடியுமா, இல்லை அது பாசிபிள் இல்லையா டாக்டர்? ஸோ ஜென்ரலி எஸ், தியரிட்டிக்கலி பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலி நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் பேஷண்ட்டு. ஸோ ஜென்ரலி பிரெயின் டெத்துக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி நுரையீரலோட தானம் பண்ணுற இது இருக்கும். அதாவது 2 நுரையீரலையும் சொல்கிறீங்க? ஜென்ரலி ஆமாம், அது தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், பேஷண்ட்டை பொறுத்தது. ஓகே, உயிரோட இருக்கும்போது பண்ண முடியாது. ஒரு நுரையீரல் ஒரு லோப் டொனேட் பண்ணலாம். பட் ஜென்ரலி அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா தே ப்ரிஃபர் ஆஃப்டர் பிரெயின் டெத். அந்த மாதிரி விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கா? எஸ் நடந்திருக்கு டாக்டர். இப்போ வந்து நம்ம சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான சில கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது எந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது டாக்டர்? ஸோ ஜென்ரலி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது 2 கிட்னியும் ஃபெயில் ஆனப்புறம். ஸோ இந்தியாவில் தான். ஆமாம், ஃபெயில் ஆனப்புறம் அவங்க டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். ஓகே. ஸோ எதனால கிட்னி ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஓகே, சுகர் பிரச்சனை, பிபி, ஹை பிபி, அண்ட் இது தவிர்த்து நிறைய பிரச்சனை இருக்குது, குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ். அதனால் கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட டிசீசஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால கிட்னி ஃபெயில் ஆகலாம். ஓகே. உயிரோடு இருக்கும்போது கிட்னி வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணணும் அதுக்கு? ஸோ ஜென்ரலி நம்ம எல்லாருக்குமே 2 கிட்னி இருக்குது. ஸோ ஒரு கிட்னி நம்ம டொனேட் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 திங்ஸ். ஒன் இஸ் டோனரோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ அவங்க ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கணும். அண்ட் டாக்டர் பண்ண டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கணும். கிட்னி 2 ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும். கிட்னிலேருந்து ப்ரோட்டீன் லீக் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது டொனேட் பண்ணுறதுக்கு. ஓகே. இன் அடிஷன் அவங்க ரிலேட்டிவாக இருக்கணும். ரிலேட்டிவ் இல்லைனா ஸ்பவுஸ். ஸோ அப்படி இருந்தால் தான் டொனேட் பண்ண முடியும். ரிலேட்டிவாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியுமா? எஸ். ஓகே. இப்போ ஒரு கிட்னி மட்டும் நல்லா இருக்குது, ஒரு கிட்னி டேமேஜாக இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு கிட்னியை மட்டும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஸோ இல்லை, டோனருக்கு 2 கிட்னியுமே ரொம்ப நல்லா இருக்கணும் ஃபார் அஸ் டு டொனேட். ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாங்கள் டோனராக எடுத்துப்போம். ஓகே. இல்லை நான் வந்து பேஷண்ட்கே கேட்குறேன். ஸோ பேஷண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி நல்லா இருந்தால் ஜென்ரலி நல்லா இருப்பாங்க. ஸோ 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனப்புறம் தான் கிரியாட்டினின் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும், டயாலிசிஸ்லாம் போக வேண்டியதாக இருக்கும். ஓகே. நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இருக்காங்க, பேசலாம். ஓகே. டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுப்பீங்க டாக்டர்? ஸோ அவங்களோட பிளட் குரூப் பார்ப்போம். ஸோ பிளட் குரூப் ப்ளஸ் டிஷ்யூ மேட்சிங்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு கிராஸ் மேட்ச் டெஸ்ட்டுன்னு பண்ணுவோம். ஓகே. அது தவிர அவங்க ஹார்ட் நல்லா இருக்கா, அவங்க அந்த சர்ஜரி டாலரேட் பண்ணுவாங்களா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை டாலரேட் பண்ணுவாங்களா, அந்த இன்ஃபெக்ஷன் எதனா இருக்கா, இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஓகே டாக்டர். நேஷில் வந்து ஒரு நேயர் ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
மடிப்பாக்கத்துல ஜெமினா பேசுறேன். அதாவது எந்த இது ஆர்கன் டொனேட் பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கு சுகர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சுகர் ஸோ நான் ஒரு சிறுநீரக நிபுணர். ஸோ சுகர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப யங்காக இருக்கிற பேஷண்ட் அப்படின்னா ஒரு 30-40 இயர்ஸில் இருக்கிற பேஷண்ட் சுகர் இருந்தால் ஜென்ரலி அவாய்ட் பண்ணுவோம் மேம். பட் ஆனால் கொஞ்சம் ஓல்டர், ஐ மீன் 55க்கு மேலே இருக்கிற பேஷண்ட்டு, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே சுகர் இருக்குது, சுகர்னால வேறு எந்த டேமேஜும் இல்லை, மீனிங் ஐ நல்லா இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்குது, பிபி இல்லை, வெயிட் ரொம்ப அதிகமாக இல்லை, இந்த மாதிரி சுகர்னால வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஸோ ஒரு கண்டிஷனல் பேசிஸில் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸு கிட்னி எடுக்கலாம், டொனேட் பண்ணலாம். ஸோ அது உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க ஜென்ரலி. ஸோ கம்ப்ளீட்டாக நோ இல்லை. ஸோ ஒரு சம் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் நாங்கள் கிட்னி எடுக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில். நீங்க கிட்னி டாக்டராக கேட்குறேன், இந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றதால எவ்வளோ நாளைக்கு அந்த இது இருக்குன்னு ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? எனக்கு புரியல மேம், எவ்வளோ நாளைக்கு என்ன இருக்கணும்? எவ்வளோ நாளுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு, இந்த சுகர் மாத்திரால கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அது அப்படி வருதுன்னா எவ்வளோ நாள் சாப்பிட்றவங்க, ரொம்ப நாளாக சாப்பிட்றவங்களுக்கு அப்படி வரும்? ஏன்னா சின்ன வயசுக்காரங்களுக்குலாம் இப்போ இருக்கு. ஸோ சுகர் மெடிசன்னால கிட்னி ப்ராப்ளம் வராது மேம். ஸோ சுகரோட நோயினால் கிட்னி ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஜென்ரலி எல்லா டயபெட்டிக்கும் எவ்ரி 3 months கிட்னியோட டெஸ்டிங் பண்ணணும். அர்லியாக நம்ம கண்டுபிடிச்சோம்னா நல்ல டேப்லெட்ஸ் இருக்குது அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. கால்சியம் டேப்லெட்டால கிட்னி ப்ராப்ளம் வரும்னு ஒரு டவுட், அது இருக்குங்களா, உண்மையா? ஸோ அது நல்ல கொஸ்டின். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறுமை கால்சியம் டேப்லெட், எந்த டேப்லெட்டுமே அன்னெசரியாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு இண்டிகேஷன் இல்லாத. ஸோ கால்சியம் ரொம்ப அதிகமாச்சுன்னா பிளட்டில் கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம உங்கள் டாக்டரை கேட்டுட்டு கால்சியம் டேப்லெட்டை எடுத்துக்கணும். சரி மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி மேடம். இப்போது டேப்லெட் பற்றி பேசுனதுனால நான் கேட்குறேன், இப்போ எந்த டேப்லெட் போட்டால் அதிகமாக வந்து அது பாதிக்கும் அப்படின்னு ஒரு இது ஏதாவது இருக்கா? ஸோ ஓவராலாக நம்ம ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன், மீனிங் நம்ம ஜஸ்ட்டு போய் ஃபார்மசியில் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத வாங்குறது ஒரு நல்ல ஐடியா இல்லை. ஓகே. இப்போ ஒரு டயபெட்டிக், இப்போ லாஸ்ட்டு கேட்டிருந்தாங்க சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் வருமா. நம்ம ஒரு அர்லி கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம டாக்டர் கிட்ட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு டேப்லெட் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. செகண்ட், இருக்கிற குட்டி வலிக்கெல்லாம் வலி மாத்திரை போய் அன்னெசரியாக வாங்குறது அண்ட் டேக்கிங் பெயின் கில்லர்ஸ். ஸோ அதனால கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ப்ளஸ் ஒரு அன்ரெகுலேட்டடாக அன்னெசரி டேப்லெட்ஸ், நேட்டிவ் மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கச்சியும் கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க பேசுங்க சார்? ஓகே, டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஆக்சுவலா எங்க அத்தைக்கு வந்து 2 கிட்னியும் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்றாங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்குறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சார், டயாலிசிஸில் மூச்சு வாங்குறது நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஒன்று டயட், ரொம்ப தண்ணி குடிச்சுட்டு இருக்கலாம், அவங்க ரொம்ப உப்பு எடுத்துகிட்டு இருக்கலாம், பிபி கண்ட்ரோல் இல்லாத இருக்கலாம். செகண்ட், கொஞ்சம் டயாலிசிஸில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட்டை பார்க்கணும், ஹார்ட் எதனா பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் சார். அதுதான் மேடம், இப்போ லாஸ்டா செக் பண்ணதுக்கு வந்து ஹார்ட்ல வந்து லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் என்னோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ் சித்தி, நான் வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி டொனேட் பண்ணுறாங்களா? எஸ் சார், உங்கள் ஒய்ஃபோட எஸ் சார் நீங்கள் டொனேட் பண்ணலாம். பண்ணலாம். ஆக்சுவலா அது பிளட் குரூப் எல்லாம் சேமா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ ஓ இருக்கிற பிளட் குரூப், ஓ பாசிட்டிவ் இல்லைனா ஓ நெகட்டிவ் இருக்கிற பிளட் குரூப் யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம், பிகாஸ் அது ஒரு யூனிவர்சல் டோனர். இப்போ பிக்கு பார்த்தீங்க, நீங்கள் சார் பாசிட்டிவ். யா, ஸோ பிளட் குரூப்பில் என்ன பிரச்சனையும் இல்லை சார் உங்களுக்கு. ஓகே, ஆனால் டொனேட் பண்ணலாம். ஆமாம் சார், அது நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட பேசிட்டு ப்ராப்பராக இவாலுவேஷன் பண்ணிவிட்டு டொனேட் பண்ணலாம் சார். ஓகே. இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு எதுக்காக போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 15 years முன்னாடி கேன்சர் இருந்ததுன்ட்டு
கீமோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு வந்து கிட்னி இது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ 2 கிட்னியுமே இல்லை. என்னோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்களுக்கு இது ஆகுங்களா, நார்மல் ஆயிடுவாங்களா? ஸோ ஜென்ரலி அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் சார். அவங்களுக்கு இப்போ கேன்சர் இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணுவோம், இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களோட பிளட்டும் அவங்க பிளட்டும் மேட்சிங் ஃபஸ்ட்டு ஆறுதா இல்லையான்னு பார்க்கணும் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு டிசிஷனுக்கு வர முடியும் சார் அதை பற்றி. சரி சரி தேங்க்யூ. ஷோர் சார், தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட பிஸி டைமில் எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கவிதா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.